ஹாய் குட் மார்னிங். என்னோட டே இன்றைக்கி எப்படி போச்சு பார்க்கலாமா? இந்த மாதிரி vlogs எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ் அது இதுன்னு வந்தனால ரொம்ப பிஸி ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி பெங்களூர் வந்ததுக்கப்புறம் இந்த சம்மர்லேயும் கொஞ்சம் மழை வந்து பேஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ அங்கே இருக்க வெயிலுக்கு இங்கே எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு. ஸோ மார்னிங் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே தான் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பசங்களுக்கு வந்து நான் பால், பூஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் கோல்டாக இருக்கனால தேங்காய் பாலில் வந்து ஏலக்காய், கிராம்பு, ஸோ இப்போ கொரோனா வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கதா கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இன்றைக்கி மார்னிங்கே அவங்களுக்கு வந்து நான் தேங்காய் பால் தான் கொடுத்தேன். ஸோ யுவன் சாங்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டுட்டு என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மார்னிங் வந்து மாவு வந்து நான் மொத்தமாகவே அரைச்சி வச்சிட்டேன் ஸ்கூல் டைம்னால். ஸோ இட்லி மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு என் பசங்களுக்கு வந்து முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தைக்கு முட்டை வந்து அந்த எக் ஒயிட்டும் அந்த எல்லோவோ உடையவே கூடாது. பட் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பெப்பர்லாம் போட்டு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து நெல்லிக்காய் மோர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறமே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து எப்பவும் போல் இங்கே கெண்டை மீன் தான். ஸோ வீட்டில் அரைச்ச மசால் வந்து ஃப்ரைக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் ஃப்ரை பண்ணேன். ஸோ குழம்பு வந்து எப்பவும் போல் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து ஒரு மேக்ஸிமம் 4 பீஸ் 5 பீஸ் தான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய சண்டே வந்து இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு. பாய்.